ஆங்கில வழி கல்வி மூலமாக குற்றங்கள் தான் அதிகரிக்கும். ஏன்னா நீ வெளிநாட்டுக்கு போய் பிழைக்கலாம், வெளியூர்களுக்கு போய் பிழைக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நீ ஆங்கில வழி கல்வி இருக்கிற. கல்வி கற்றவன்லாம் உள்நாட்டிலே இருக்கணும். அப்படின்னா தாய்மொழியில் மட்டும்தாங்க. இவன் ஏன் ஜப்பான் முன்னேறுது அப்படின்னா, அங்கே படித்தவங்க எல்லாருமே உள்நாட்டில் தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஆங்கிலம் தெரியாது. ஆங்கிலத்தில் கல்வி கற்றிருந்தால் ஜப்பானியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விடுவார்கள். படித்தவன் எல்லாம் உள்நாட்டிலே இருக்கனால தான் அந்த நாடு முன்னேறுது. இங்கே நல்லா படிச்சுட்டா எல்லோரும் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. வெளிநாட்டை முன்னேற்றத்திற்காக போயிடுறாங்க. அப்போ உள்நாடு எப்படி முன்னேறும்? இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பாலம் கட்டுறது எல்லாமே இடிஞ்சு விழுது. நிறைய பாலம் கட்டுறது இடிஞ்சு ஏன் விழுது? இப்போ குஜராத்தில் ஒரு பாலம் கட்டினாங்க, இடிஞ்சு விழுந்து 16 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு மேம்பாலம் இப்போ தான் கட்டியிருக்காங்க. காரணம் என்னென்னா, தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாருமே இங்கே இருக்க மாட்டேன்றாங்க, எல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. வெளிநாடை முன்னேற்றக்காக எங்கே தனக்கு மதிப்பு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிநாடுகளுக்கு. ஏன்னா நீ ஆங்கிலத்தில் தானே கல்வி கற்றுக் கொடுக்குற, அப்போ வெளிநாட்டுக்கு தான் போவான். தாய்மொழியில் மட்டுமே கல்வி கற்றுக் கொடுத்தால் அவன் வெளிநாட்டுக்கு போக முடியாது. போகணுங்கிற அந்த ஆசை வராது. நீ ஆங்கில வழி கல்வி மூலமாக அந்த அந்நிய மோகத்தை தான் ஆசையை ஏற்படுத்துகிற. சின்ன வயசுலேயே அவனுக்கு ஆங்கிலத்தில் கல்வி இருக்கும்போதே அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாடுகளுக்கு போகணுங்கிற ஆசை தான் நீ ஆங்கில வழி கல்வி மூலமாக வருகிறது. நீ தாய்மொழியில் கல்வி கற்றுக்கொடுனா நம்ம எதுக்கு வெளிநாட்டில் போய் உழைக்கணும்? நான் என் தாய்நாட்டை முன்னேற்றத்துக்காக நான் படிக்கிறேன். நான் எதுக்கு வெளிநாட்டுக்காரனை முன்னேற்றத்துக்காக போகணும்? பக்கத்து வீட்டுக்கு போய் உன் சம்பளத்தை பக்கத்து வீட்டில் கொண்டு கொடுப்பியா? நீ உன்னுடைய திறமையை பக்கத்து வீட்டில் கொண்டு கொடுப்பியா? அப்போ அது மாதிரி தான் என்ன பண்ணுது இந்த ஆங்கில வழி கல்விங்கிறது என்னவாகும் அப்படின்னா, திறமையானவர்களை வெளியிடங்களுக்கு செல்வதற்கு வெளியூர்களுக்கு அனுப்பி விடுகிறது. திறமையானவர்களை ஆங்கில வழி கல்வி மூலமாக தொழில்நுட்ப வல்லுநர்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து விடுகிறது. ஆங்கில வழி கல்வியை என்ன பண்ணுது அப்படின்னா, திறமையானவர்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து விடுகிறது. ஏற்றுமதி நிறுவனம் ஆங்கில வழி கல்விங்கிறது என்னது? அந்த பள்ளிகள் மெட்ரிகுலேஷன்லாம் என்னன்னா வெளிநாடுகளுக்கு கல்வியாளர்களை நல்லா படித்தவர்களை ஏற்றுமதி செய்கிற ஒரு நிறுவனம் தான் இது. அதற்கு ஏற்றார் போன்று ஆங்கிலத்தில் கல்வி. எதுக்காக ஆங்கிலத்தில் கல்வி? அப்போ தான் எங்கே போனாலும் வேலை கிடைக்கும். அப்படி நீ நல்லா படிச்சுட்டா இங்கே உனக்கு வேலை கிடைக்குதோ இல்லை, நீ வேலையை உருவாக்குவ. நீ தாய்மொழியில் கல்வி கற்றுக்கோ, நல்லா படிச்சுட்டப்பா, இப்போ உனக்கு வேலை இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன்னா வேலையை உருவாக்க ஆரம்பிச்சிருவ. 10 பேருக்கு வேலை கொடுக்குற. ஏன்னா நீ நல்லா படிச்சிருக்க, ஆனால் உனக்கு ஆங்கிலம் தெரியலை. நீ வெளிநாடுகளுக்கு போகணுங்கிற அந்த ஆசை இருக்காது. போகணுன்னு நினச்சா போகலாம், அந்த மொழியை கற்றுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ தாய்மொழியில் கல்வி கற்பதன் மூலம் தாய்நாட்டு பற்று உனக்கு வளர்கிறது. அதனால்தான் நீ தாய்நாட்டிலே இருக்க. நல்ல தாய்மொழியில். இப்போ ஜப்பானியர்கள் ஏன் தாய்நாட்டில் இருக்கான்? அவனுக்கு ஆங்கிலம் தெரியாதனாலே ஆங்கிலம் தெரியாது, அவர்கள் கல்வியில் ஆங்கிலம் சேர்க்கப்படவில்லை, அதனால்தான் அவங்க தாய்நாட்டில் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா? அப்படி கிடையாது. தாய்மொழியில் கல்வி கற்பதன் மூலம் தாய்நாட்டு பற்று அவர்களுக்கு கிடைக்கிறது. தாய்நாட்டை நேசிக்கிறார்கள். அதனால்தான் அவன் தாய்நாட்டில் இருக்கான். அவனுக்கு வெளிநாட்டுக்கு போக முடியும், அவனால் எவ்வளோ பெரிய வேலைகளை செய்கிறான். ஒரு மொழியை கற்றுக் கொடுக்க முடியாதானே? நம்மளோட ஈஸியாக கற்றுப்பாங்க. அவங்க ஒரு இங்கிலீஷ் மொழியை ஈஸியாக கற்றுப்பாங்க. சைனா மொழி, என்ன மொழியை வேணாலும் அது தேவைன்னா போய் ஈஸியாக கற்றுப்பான். எவ்வளோ பெரிய வேலைகளெல்லாம் செய்கிறாங்க. ஆனாலும் அவங்க ஏன் தாய்நாட்டில் இருக்காங்கன்னா, அவர்களிடம் தாய்நாட்டு பற்று இருக்குது. அவங்ககிட்ட இயல்பாகவே கேட்குறான், நான் ஏன் தாய்நாட்டு முன்னேற்றத்திற்காக உழைக்க போகிறேன்? நான் எதுக்கு அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கணும்? அமெரிக்காக்காரன் முன்னேறுவதற்காக நான் ஏன் உழைக்க வேண்டும்? என்னுடைய உழைப்பு எனது நாட்டை முன்னேற்ற வேண்டும். அந்த தாய்நாட்டு பற்றை தான் நீ இந்த தாய்மொழி கல்வி மூலமாக கொடுக்குற. ஆங்கில வழி கல்வி மூலமாக தாய்நாட்டு பற்று கிடைக்காது. அந்த அந்நிய நாட்டு பற்று தான் கிடைக்கும். அதனால தான் படிக்கும்போதே உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் வருது. பெற்றோர்களுக்கு அதான், எங்கே போனாலும் பிழைச்சிக்கணும். பெற்றோர்களுக்கும் அந்த தாய்நாட்டு பற்று இல்லை, எங்கே போனாலும் பிழைச்சிக்கணும் அப்படின்னு திறமையானவர்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிடுறான். நல்லா படிச்சிட்டியா? எனக்கு தெரிஞ்ச நல்லா படித்தவங்கலாம் பார்த்தா வெளிநாடு துபாய்க்கு போயிடுறாங்க. அவங்கெல்லாம் தமிழ்நாட்டிலே இருந்தாங்கன்னா, அது துபாயில் போயிட்டு எப்படி பெரிய ஆளாயிட்டாங்களோ, அது அவங்களுடைய திறமையை தமிழ்நாட்டில் வெளிப்படுத்தும் போது அவங்க பல பேரை உருவாக்குவாங்க, பல பேர்த்துக்கு வேலை கொடுப்பாங்க, தமிழ்நாடு முன்னேறி இருக்கும். இப்படி பல பேர். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் லண்டன் போயிட்டார், ஒருத்தர் துபாய் போயிட்டார். துபாய் போய் பெரிய பொறுப்புக்கு வந்துட்டார், பெரிய ஒரு நிறுவனத்தின் பெரிய பொறுப்பில் இருக்கார். அவர் தமிழ்நாட்டில் இருந்தால் வீணாவாக போயிடுவார். ஏன்னா அவர் திறமையானவர் எங்கே இருந்தாலும் தான் திறமையை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஒரு நிறுவனத்தை தொடங்கி எப்படியாவது வந்துடுவார்னு வச்சுங்க. இப்போ வெளிநாட்டுக்கு போனது என்ன காரணம்? அவர் அந்த ஆங்கில வழி கல்வி தான் காரணம், ஆங்கில மொழி தான் காரணமாக இருக்கிறது. அதுபோல் ஒருத்தர் லண்டன் போயிட்டார். லண்டனில் அவருடைய உழைப்பு திறமையெல்லாம் அந்த இங்கிலாந்தை முன்னேற்றுது. இப்படி பல பேருடைய திறமை வெளிநாடுகளுக்கு போகிற காரணம் ஆங்கிலம் தான் அதற்கு வழிவகுக்கிறது. ஆங்கிலத்தின் மூலமாக வெறும் மொழியை மட்டுமே கற்றுக்கலை, தாய்நாட்டு பற்றி இல்லாமல் போகிறது. எவன்லாம் ஆங்கிலத்தில் கற்றுக்கிறானோ
ஆங்கில மொழி தான் உயர்ந்து, ஆங்கிலம் தான் சிறந்ததுன்னு நினைக்கிறாங்க. அவங்களாம் தாய்நாட்டு பற்று கிடையாது. தாய்நாட்டு அப்போ நிறைய படித்தவங்களாம் வெளிநாட்டுக்காக போகிறான், இங்கெல்லாம் வேலை பார்க்கலையா? தாய்நாட்டு பற்று இல்லாமலேயே இங்கே வேலை பார்க்குறாங்க. தாய்நாட்டில் வேலை பார்க்கிறார்கள். தாய்நாட்டு பற்று இல்லாமலே அவங்க படித்து இப்போ தாய்நாட்டிலே தமிழ்நாட்டிலே வேலை பார்ப்பாங்க. ஆனால் ஆங்கில வழி கல்வி கற்றுருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே வேலை பார்ப்பாங்க. இங்கேயே அவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிது, வெளிநாட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அவங்க பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. நம்மளால் தான் போக முடியல, நம்ம பிள்ளையாவது போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளையை இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்ப்பாங்க. அதனால் இதெல்லாம் இந்த ஆங்கில வழி கல்வினால் குற்றங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன். எந்த வகையில் அப்படின்னா, ரொம்ப படித்தவங்க வெளியூர்களுக்கு போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் மட்டும்தான் இங்கே இருப்பாங்க, வெளிநாடுகளுக்கு போயிடுவாங்க. இங்கே நிறைய பேரால் படிக்க முடியலை. ஆங்கில வழி கல்வி காரணமாக படிக்க முடியலை. நிறைய பேரால் தொழில் செய்ய முடியல. அங்கேயும் ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் நீ தொழில் செய்ய முடியும். இந்தியாவில் அப்படிப்பட்ட நிலைமை இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் ஜப்பான் தெரிஞ்சாலே நீ தொழில் செய்யலாம். சீனாவில் சீன மொழி தெரிஞ்சால் போதும். இங்கிலீஷ் தெரியாமல் எனக்கு ஜப்பானில் வேலை பார்க்க முடியல, ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால என்னால் ஜப்பானில் வேலை பார்க்க முடியலன்னு யாரும் சொல்ல முடியாது. சீனாவில் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதில்ல, சீனாவில் வேலை பார்க்க முடியல, சீன மொழி தெரிலன்னா தான் வேலை பார்க்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் தெரிலன்னா உன்னால் வேலை பார்க்க முடியாது, வாழவே முடியாது. இங்கிலீஷ் தெரியலன்னா உன்னால் அங்கே வாழ்வதே கடினம். அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, வேலை பார்க்க முடியாது, படிக்க முடியாது. ஆங்கிலம் தெரிந்தால்தான் படிக்க முடியும், ஆங்கிலம் தெரிந்தால்தான் வேலை செய்ய முடியும், ஆங்கிலம் தெரிந்தால்தான் தமிழ்நாட்டில் வாழவே முடியும். அப்போ நிறைய பேருக்கு ஆங்கிலம் தெரியாதனால அவங்களால படிக்க முடியலை, அவங்களால வேலை செய்ய முடியல. ஆங்கிலம் தெரியாதவர்களால் இங்கு வேலை செய்ய முடியவில்லை. எத்தனை பேருக்கு அப்போ ஆங்கிலம் தெரியும்? ஆங்கிலம் பேச தெரியாத அத்தனை பேரும் இங்கே வாழவே கஷ்டப்படுகிறார்கள், தொழில் செய்யவே கஷ்டப்படுகிறார்கள். படிக்க முடியாமல் படிக்கிற பசங்க பாருங்கள், 2 கோடி பேர்கிட்ட படிக்கிறாங்க, 2 கோடி மாணவர்கள்ட்ட இருக்காங்க தமிழ்நாட்டில். அவ்வளோ பேர் இருக்காங்க, சரி தெரில. அப்போ 2 கோடி பேர்கிட்ட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 கோடி மாணவ பருவத்தினர் 20 வயசுக்குள்ளெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்காங்க. 25 வயசுக்குள்ளே ஒரு 2 கோடி பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா படிக்க கஷ்டப்படுறாங்க. காரணம் ஆங்கிலம். அதனால் படிக்க முடியாமல் போகும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க முடிவு பண்ணினா நம்மளால் படிப்பு ஏறாது, இதுதான் படிப்புன்னா ஆங்கில வழி கல்வி மூலமாக படிப்பில் மண்ணள்ளி போட்டாங்க. அப்படிங்கிறதுனால கடைசியில் என்ன ஆகுது, போதையில் தான் போகிறாங்க. வாழ்க்கை இனிமேல் நம்மளால் சாதிக்க முடியாது, நம்மளால் அப்போ என்ன சம்பாதிக்க கூட முடியாது, சம்பாதிக்க கூட முடியாது, நம்மளால் ஒரு தொழில் கூட போக முடியாது. நம்ம எங்கே ஒரு கடைநிலை ஊழியராக தான் வேலை பார்க்க வேண்டியிருக்குமோ, மூட்டை சுமக்க வேண்டியிருக்குமோ, அல்லது ஹோட்டலில் வேலை பார்க்க வேண்டியிருக்குமோ, ஒரு சர்வராக வேலை, அல்லது மெக்கானிக்காக வண்டி துடைக்க வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்காமல், ஆனால் சிலர் ஒரு கொஞ்சம் பேர் ஏதோ ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்று படித்து போகிறாங்க. அப்போ அவங்கள பார்த்து போகாமல் அப்போ இவங்க தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, போதை பழக்கத்துக்கு ஆள ஆரம்பிச்சிருவாங்க. பெரும்பாலான போதை பழக்கம், மாணவ பருவத்தினரிடம் போதை பழக்கம் அதிகமாக இருப்பதற்கு ஆங்கில வழி கல்வி தான் காரணம். படிப்பில் ட்ராவல் பண்ண முடியல, படிப்பில் அந்த பயணத்தை செல்ல முடியவில்லை, தடையாக இருக்கிறது. நீ ஆங்கிலம் தெரிந்தால்தான் நீ இந்த டோல்கேட் மாதிரி இருக்குது, ஆங்கிலம் ஒரு டோல்கேட் போல், நீ கட்டணம் செலுத்தினால்தான் கடந்து போக முடியும் என்பது போல், ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் நீ இந்த படிப்பில் பயணிக்க முடியாது அப்படின்னு போடுறான். ஆனால் அவன் பேசுகிறதெல்லாம் தமிழ்மொழி, எனக்கு பேச தெரிஞ்ச தாய்மொழியில் என் கல்வியை கொடு அப்படிங்கிறது கூட இந்த அடிமை இந்தியர்களுக்கு தெரியவில்லை. அதனால் என்ன ஆகுன்னா, படிக்க முடியாமல் தொழிலில் சாதிக்க முடியாமல், ஆங்கிலம் தெரியாதெல்லாம் படிப்பில் சாதிக்க முடியலை, தொழிலில் சாதிக்க முடியல. அதனால் என்ன பண்ணுவான், போதை பழக்கத்துக்கு அடிமையாயிடுவான். வெறுப்பில் நம்மளால் வெற்றி பெற முடியாது, அதனால் போதை பழக்கத்துக்கு அடிமையாயிடுவாங்க. குற்றங்கள் அதிகரிக்கும், குற்றங்கள் அதிகரிக்கும். போதை பழக்கங்கிறது எப்படின்னா வெறும் போதை கிடையாது. போதைக்கு அடிமையாகிறவங்க அதை இன்னொருத்தட்ட விற்க ஆரம்பிச்சிருவாங்க, கடத்த ஆரம்பிச்சிருவாங்க, அதில் இவங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அப்போ போதை பழக்கத்துக்கு அடிமை, போதையால் இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை. காரணம், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கல்வி முறை தான் காரணமாக இருக்கிறது. ஆங்கில வழி கல்வி, தாய்மொழி கல்வி இல்லாதனால இங்கே படிக்க முடியாத மாணவர்கள் அதிகரித்து கொண்டே வருகிறார்கள். அப்போ அவங்க எதிர்காலத்தை எப்படி திட்டமிடுவாங்க? படிக்க முடியாதுப்பா, அப்போ நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சேல்ஸ்மேனாக இருக்கணுமா, அல்லது ஒரு ஹோட்டலில் சர்வராக இருக்கணுமா, அல்லது பரோட்டா மாஸ்டர் ஆகணுமா, இப்படியெல்லாம் யோசிக்கிறத விட என்னடா இது நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன முடியும், ஆனால் 1-2 பேர் மட்டும் ஏதோ ஆங்கிலத்தில் அவங்க அப்பா அம்மா பெற்றோர்கள் நல்ல வசதியாக இருக்காங்க, ஏதோ மேக்கப் பண்ணி தேத்தி அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வைத்தறிச்சல் வரும்ல. நம்ம கூட வந்தவங்க தான் நம்மளோட மேலே போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம ஒரு தாழ்வு மனப்பான் வரும்போது இந்த அரசாங்கத்தின் மீது, மக்கள் மீது, சமூகத்தின் மீது வெறுப்பு வரும். அப்போ குற்றம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள், திருட ஆரம்பிச்சிருவாங்க, கொலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, என்ன வேணாலும் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, போதைப்பொருள் கடத்த ஆரம்பிச்சிருவாங்க, போதைப்பொருள் பழக்கத்துக்கு ஆள ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் போதை இல்லாத ஒரு தாய்மொழியில் கல்வி மட்டும்தான், கல்வி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும்.
கல்வி இதில் இது இவ்வளோ பெரிய விஷயத்த ஒன்றுமா அப்படின்னா கல்வினா சும்மாவா? அதுலேருந்து தான் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்குது. நீ இன்றைக்கி நல்லா இருக்க அப்படின்னா அது கல்வியால் தான். அப்படின்னா அந்த கல்வி தான் உன்னை சிறப்பானவராக இந்த சமூகத்தையே மாற்றும். ஒரு நாட்டை தாய்மொழி கல்வி தான் ஒரு நாட்டை உயர்த்துமே தவிர ஆங்கில வழி கல்வி அறியாமை தான் ஏற்படுத்தும். படிக்க மாட்டான். போராடியெல்லாம் நான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த காலத்தில் கூட கஷ்டப்பட்டு படித்தாங்க, தெருவிளக்கில் உட்காந்து படித்தாங்க. ஆனால் இந்த காலத்து பசங்க அப்படி கிடையாது. ஈஸியாக இருக்கணும் படிப்புங்கிறது, எனக்கு ஈஸியாக இருக்கணும். ஈஸியாக இல்லைன்னா தூக்கி போட்டே போயிடுவான். அவன் நிறைய வகையில் அவனுக்கு பொழுதுபோக்குறதுக்கு இங்கே நிறைய வகைகள் வந்துருச்சு. அந்த காலத்தில் படிப்பு தான் ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. படிக்கிறத தவிர புத்தகம் தான் பொழுதுபோக்காக இருந்தது. இன்றைக்கி நிறைய பொழுதுபோக்கு வந்துருச்சு. கேம் விளையாடலாம், டிவி பார்க்கலாம், மொபைல் ஃபோன் பார்க்கலாம். இந்த படிப்பு எனக்கு ஈஸியாக இல்லை, அது கடினமாக இருக்குது. ஆங்கிலம் தெரிந்தாலும் தான் நீ படிக்க முடியும்னா எனக்கு தெரியல, அதுக்காக நான் ஆங்கிலத்தில் அதெல்லாம் எனக்கு நேரத்தை போக்கணும்பா, எனக்கு டைம் பாஸ் பண்ணணும், இன்னும் நேரத்தை போக்கணும். படிப்பு ஈஸியாக இருந்தால் நான் படிப்பு வழியே நான் நேரத்தை போக்கிடுவேன். அந்த ஆங்கிலத்தின் வழியாக என்னால் படிப்பில் பயணம் செய்ய முடியவில்லை என்னும் பொழுது அதை தெரிந்து நான் கடினமாலாம் இருக்க மாட்டேன். டக்குன்னு மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். மொபைல் ஃபோன் ஒரு போதை இந்த ஏன்னா நீ ட்ராவல் பண்ண முடியல, படிப்பில் பயணம் செய்ய முடியவில்லை. அந்த வெறுப்பில் நீ என்ன பண்ணுற, மொபைல் ஃபோன் பார்க்கும்போது உன் பிரச்சனைகளை மறந்துட்டு இந்த போதையில் நீ போயிடுற. அதனால் ஆங்கில வழிக்கல்வி ஆபத்தானது. கல்விக்காக பல ஆயிரக்கணக்கான கோடி செலவழிக்கிறீங்க, அது எல்லாமே வீண் தான். அது பயனாகிற ஒரு 10% தான் பயன்பெறுகிறது. 10% மாணவர்களுக்கு தான் அது பயன் தரும். 90%க்கு வீணாக தான். குப்பை தொட்டில் அதாவது சோத்தில் மண்ணை கொட்டுற மாதிரி, நல்ல உணவை எடுத்து குப்பையில் கொட்டுற மாதிரி தான் அது. நல்ல தண்ணியில் சாக்கடை கலக்கிற மாதிரி தான் அது. தாய்மொழி கல்வி மட்டும்தான் உங்களை உயர்த்தும். உடனே அதுக்காக எல்லாத்தையும் எப்படி தாய்மொழியாக மாற்றணுமா அப்படின்னு ஒன்றும் நான் சொல்லலை. மாவட்டத்திற்கு ஒரு மாதிரி பள்ளிகளை உருவாக்குங்கள். தாய்மொழியில் மட்டுமே கல்வி கற்பிக்கின்ற ஒரு மாதிரி பள்ளியை மாவட்டந்தோறும் உருவாக்குங்கள். அல்லது அப்புறம் ஒரு வருடம் கழித்து அதோட முன்னேற்றத்தை கவனிங்க. தாய்மொழி தான், அங்கே ஆங்கிலமே கிடையாது, அந்நிய மொழியே கிடையாது, தாய்மொழியில் மட்டுமே கல்வி. அது மாதிரி இன்னும் கல்வியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆணும் பெண்ணையும் சேர்த்து வச்சு படிக்க இப்போ கல்வி கற்கிற அந்த கோ எஜுகேஷன் இருக்குல்ல, அது மிக மிக தவறு. அதனால் கவனச்சிதறல் ஏற்படுகிறது. ஆண் தனியாக, ஆண்களுக்கான ஆண்கள் பள்ளி, பெண்களுக்கான தனிப்பள்ளி, அதுபோல் பள்ளி இப்படி தனித்தனியாக கற்பிக்க வேண்டும். ஆண்களுக்கு ஆண் ஆசிரியர்கள், பெண் மாணவர்கள், பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியைகள், இப்படி தனியாக இருக்குது. இது இருக்கணும் கண்டிப்பாக. படிப்பிற்கு தடையாக இருப்பது வெறும் தாய்மொழியில் கல்வி, அது ஆங்கிலம் என்பது தடையாக இருக்குது. அப்புறம் சேர்ந்து கோ எஜுகேஷன் உலகம் முழுக்க இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது சரியாகிவிட முடியாது. கோ எஜுகேஷன் மிகவும் தவறு. அப்போ ஆண்களும் பெண்களும் எங்கே பழகுவார்கள்? அது பள்ளி வளாகத்திற்கு வெளியே பழகிக்கொள்வார்கள். அதற்கான இடங்களை உருவாக்குங்கள். இங்கே நீச்சல் குளம், அப்புறம் விளையாட்டு மைதானங்கள், பூங்காக்கள், ஒரு மனித குடியிருப்பு பகுதிங்கிறது ஒரு சுற்றுலாத்தலம் போல் இருக்கணும். படிப்பு முடிஞ்சதா, பொழுதுபோக்குறக்காக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காமல் வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்கள். அங்கே ஆண்களும் பெண்களும் பார்த்து பேசிக்கொள்வார்கள். பள்ளிக்கூடங்கள் அதற்கான இடம் அல்ல. அதுமாதிரி தொழில் செய்கிற இடமும் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக மாற்றுங்க. பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் தொடக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் அன்பு பாசத்திற்கு இடம் கிடையாது. அது தொழில் செய்கிற ஆரம்பகட்ட பயிற்சி நிலையம் தான். அது படித்து முடிச்சுட்டு நாளைக்கு தொழில் தான் செய்ய போகிறேன். அப்படி இருக்கும்போது தொழில் செய்கிற இடத்துல அன்பு பாசத்திற்கு இடம் கிடையாது. பள்ளிக்கூடமும் ஒரு தொழில் செய்கிற இடம் தான். அதுபோல் அங்கே இன்னும் ஒருத்தர் தொடக்கூடாது. வாங்க போங்கன்னு பேசணும். வாடா போடா மச்சி, இந்த மாதிரி உறவுமுறை, அண்ணன் தம்பி, இந்த பாசம் காதல், இதுக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லோரும் வாங்க போங்கன்னு தான் பேசணும். ஆசிரியர் மாணவர்களையும் ஆசிரியைகள் மாணவிகளையும் வாங்க போங்கன்னு தான் பேசணும். இப்படி ஒரு மரியாதை அடிக்கவே கூடாது. அப்புறம் சம்பளம் கொடுக்கணும். மாணவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், மாணவிகளுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா படிப்பது தான் அவங்களுடைய வேலை. ஏன் படிக்க மாட்டேன்றாங்க? சம்பளம் கொடுக்காம அவங்கள வேலை வாங்குறீங்க. பிற்காலத்தில் நல்லா இருக்கணும். எதிர்காலத்தில் ஒருத்தன் உயிரோடு இருப்பான்னு சொல்ல முடியாது. பிற்காலத்தில் அப்போது அவளை நினச்சிட்டு வெறும் அடித்த கதை தான் இது. அப்படி இருக்கும்போது படிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அந்த வேலைக்கு மரியாதை கொடுங்க. சம்பளம் தான் மரியாதை. அதாவது சம்பளம் கொடுக்காமலே ஒருத்தரை வேலை வாங்குறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய அவமானம். அதுபோல் தான் மாணவர்களுக்கு செலவு இருக்குது. செலவு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட செலவழிக்கணும், பகிர்ந்து உண்ணணும். அவங்க பசங்களோட நல்ல உணவு பரிமாற்றம், பகிர்ந்து உண்ணணும். அப்போ அதுக்கு அவங்க கையில் காசு வேணும். அப்படி இருக்கும்போது படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கணும். அதுதான் நியாயம். அதுதான் கல்வி முறையில் நாம் உலகம் முழுக்க செய்த தவறு அதுதான். அதனால தான் அந்த மாணவ பருவத்தினர் பார்த்திங்கன்னா எவனுக்குமே மரியாதை தெரியாது. சம்பளம் இல்லாமலே வேலை வாங்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு எப்படி அறிவு இருக்கும்? அப்போ தாங்கள் ஏமாற்றப்படுகிறோம் என்பது தெரிந்தால் அவர்கள் அதனால் சம்பளம் கொடுத்து வேலை. இப்படி கல்வியில் நிறைய சீர்திருத்தங்கள் இருக்குது. அது ஏதாவது தேவையாக, ஆட்சியாளர்களுக்கு ஏதாவது அறிவுரை தேவைன்னா என்கிட்ட வாங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், மாற்றி காட்டுறேன். இந்த கல்வி முறையை நான் மாற்றி காட்டுறேன். இப்படி ஒருத்தர் தொடக்கூடாது. பள்ளி வளாகத்தில், கல்லூரி வளாகத்தில், தொழில் செய்கிற இடங்களில் ஒருத்தர் தொடக்கூடாது. வாங்க போங்கன்னு பேசணும். பகிர்ந்து உண்ணக்கூடாது. பகிர்ந்து உண்டால் உறவுமுறை ஏற்படும், விசுவாசம் ஏற்படும், போட்டி உணர்ச்சி இல்லாமல் போயிடும்.
பகிர்ந்து உண்ணா, அதாவது பகிர்ந்து உண்றதுக்கும் ஒரு விதிமுறை இருக்குது. நம்ம காலையில் இப்போ 9 மணிக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்குது அப்படின்னா 11 மணி வரைக்கும் நம்ம பகிர்ந்து உண்ணக்கூடாது. 11 மணிக்கு அப்புறம் தான் பகிர்ந்து உண்பதற்கு ஆரம்பிக்கணும். பசியோடு ஒரு போட்டி மனப்பான்மை அப்போ தான் வரும். நீங்கள் பகிர்ந்து உண்டுட்டிங்கன்னா பாசம் வந்துடும். அப்போ போட்டி போட மாட்டீங்க, விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்படிப்பட்ட உளவியல் நிறைய வீடியோவில் நான் பேசியிருக்கேன். இந்த கருத்தை என்னுடைய வீடியோக்களில் தொடர்ந்து கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கல்வி முறை என்ன தப்பு நம்ம பண்ணணும், சம்பளம் கொடுக்கணும், தொடக்கூடாது, வாங்க போங்கன்னு பேசணும், இப்படி தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும். அப்புறம் ஒரு வகுப்புக்கு 20 மாணவர்கள் தான் இருக்கணும், இப்படி 20 மாணவர்கள் தான் இருக்கணும். அப்புறம் காலையிலே 6 மணிக்கே பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து 1 மணிக்கு முடிச்சிடணும். பள்ளிகளிலே உணவுகள் அனைத்தும் வழங்கப்பட வேண்டும், வீட்டிலேருந்து கொண்டு வரக்கூடாது. அப்படி நிறைய இதெல்லாம் கல்வி முறையை அப்படியே மாற்றக்கூடியது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, காலையில் கட்டாயம் எழுந்திருப்பாங்க. பாதி நாள் வேலை நாள், பாதி நாள் விடுமுறை, தினமும் விடுமுறை. சனி நேரம் விடுமுறை விட்டுடலாம். காலையில் 6 மணிக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து மதியம் 1 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து விளையாடு, ஆடு, பாடு. அதற்கேற்றாற் போன்று குடியிருப்பு பகுதிகளில் விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்கள். பள்ளிகளில் விளையாட கற்றுக் கொடுக்காதீர்கள், ஆட கற்றுக் கொடுக்காதீர்கள், நடனம் கற்றுக் கொடுக்காதீர்கள், ஓவியம் கற்றுக் கொடுக்காதீர்கள். அது எல்லாத்தையும் குடியிருப்பு பகுதிகளில் ஒரு விளையாட்டை வச்சு தொழிலாக செய்யக்கூடாது, விளையாட்டை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடாது. இன்றைக்கி ஏன் நம்ம விளையாடலை அப்படின்னா, விளையாட்டை தொழிலாக மாற்றியதால் தான் இன்றைக்கி மக்கள் விளையாட மாட்டேன்றாங்க. கடந்த காலங்கள்லாம் சின்ன வயசில் நாங்களாம் நம்ம விளையாடணும். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே விளையாடினாங்க. ஆனால் இப்போ ஏன் விளையாடலை? அப்போல்லாம் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டை தொழிலாக செய்யலை, 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம். அதனால் எல்லாருமே விளையாடினாங்க. எப்போ கிரிக்கெட் வந்ததோ, எப்போ கமெண்ட்ரி கேட்க ஆரம்பித்தோமோ, எப்போ ரேடியோ வந்துச்சோ, எப்போ டிவி வந்துச்சோ, அப்போ கிரிக்கெட் பார்க்க வந்துட்டாங்க. அப்போ தான் மக்களுக்கு விளையாட்டை தொழிலாக செய்யணுங்கிற அந்த உள்நோக்கம் வந்துருச்சு. அப்போ விளையாட்டை தொழிலாக செய்கிறவர்கள் மட்டும்தான் இப்போ விளையாடுறாங்க. அது வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் விளையாடுறாங்க, அப்புறமா அவங்களும் விட்டுறாங்க. அதனால் மக்கள் எல்லாருமே விளையாடணும். விளையாட்டோட நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம வந்து ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கிறது இல்லை, எல்லாரும் விளையாடணும். அதான் மிகப்பெரிய சாதனை. விளையாண்டா உடல் ஆரோக்கியம் அதிகம். இப்போ என்ன பண்ணணும்? குடியிருப்பு பகுதியில் விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும், கலை பூங்காக்களை உருவாக்கணும். பெண்களுக்கு தனி மைதானம், ஆண்களுக்கு தனி மைதானம். பெண்களுக்கு இன்றைக்கி விளையாட்டு மைதானமே இல்லை. விளையாட்டு மைதானமே 1-2 தான் இருக்குது. அங்கேயே ஆண்கள் தான் இருக்காங்க. பெண்களுக்கு விளையாடுவதற்கு மைதானமே இல்லை. இதை விட கேவலம் என்ன இருக்குது? அதனால் பள்ளிகளில் விளையாட்டு மைதானம்லாம் தேவையில்லை. குடியிருப்பு பகுதியில் விளையாட்டு மைதானம் வைங்க. விளையாட்டு போட்டிகளுக்கு தடை விதிங்க. பரிசு கோப்பைகள் கொடுக்காதீங்க. மக்கள் விளையாட வேண்டும். அப்போ 1 மணி வரைக்கும், காலை 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வேலை நேரம், அலுவலக நேரம், பள்ளி நேரம். எந்த தொழிலும் சரி 1 மணி வரைக்கும் தான் நடக்கணும். 1 மணிக்கு முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு காலை உணவு, மதிய உணவு எல்லாம் வேலை செய்கிற இடத்துல அவங்களே கொடுக்கணும். அதற்கு நிறைய ஆட்களை வைக்க வேண்டும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த பள்ளி கல்லூரியாக இருந்தாலும் சாப்பாடு அங்கே கொடுக்கப்பட வேண்டும். உனக்கு விரும்பிய உணவு எதுவோ அதை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அது உன்னுடைய உரிமை. 1 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு 1 மணி, பாதி நாள் வேலை நாள், பாதி நாள் விடுமுறை நாள், அப்புறம் சனி ஞாயிறு விடுமுறை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம விளையாடலாம், ஆடலாம், பாடலாம். உறவுமுறை பள்ளிகளில் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோ எஜுகேஷனுங்கிறது வந்து பள்ளிக்கு வெளியில் தான். அதனால் தொழில் செய்கிற இடத்துல அந்த காதல், நட்பு எதுவுமே இருக்கக்கூடாது. அன்பு, பாசம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால் ஒருத்தர் தொடாத, வாங்க போங்கன்னு கூப்பிடு. அப்புறம் பகிர்ந்து உண்ணக்கூடாது. பகிர்ந்து உண்பதுலேயும் ஒரு கட்டுப்பாடு. அதுக்காக முழு நேரமும் நீ பகிர்ந்து உண்ணாமல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பகிர்ந்து உண்ணாமலே இருந்தால் பகைமை வளரும். அதனால் வந்து வேலை செய்கிற இடத்துல நமக்கு உறவு ஏற்பட்டுறக்கூடாது, பகைமையே ஏற்பட்டுறக்கூடாது. ஒரு பகைமை தான் ஒரு போட்டி உணர்ச்சி ஏற்படுத்தும். தொழில் செய்கிற இடத்துல ஒரு பகைமை உணர்ச்சி தேவை, ஆனால் அதை அளவு கடந்து போயிடக்கூடாது. அதனால் காலையில் வந்து ஒரு 6 மணிக்கு வேலை நேரம் ஆரம்பித்த உடனே ஒரு 11 மணிக்கு அப்புறம் நீ வந்து பகிர்ந்து உண்ணலாம். பகிர்ந்து உண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு சமாதானம் ஏற்படும். காலை நீ பகிர்ந்து உண்ணாத போது பகைமையும், அப்புறம் ஒரு பகைமை நமக்கு தேவை. வேலை செய்கிற இடத்துல ஒரு சக பணியாளரை நீ ஒரு எதிரியாக பார்க்கணும், ஒரு போட்டியாளராக பார்க்கணும். ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ நண்பராகவோ பார்த்தா அவனால் போட்டி போட முடியாது. அப்போ நண்பராக அண்ணனாக பார்க்குறதுக்கு என்ன காரணம்? நீ உணவை பகிர்ந்தால், நீ சக பணியாளரிடம் உணவை பகிர்ந்தால் அவர் உனக்கு அண்ணனாகவோ நண்பராகவோ தெரிய ஆரம்பித்து விடுவார். அப்போ உன்னால் போட்டி போட முடியாது, விட்டு கொடுத்துருவேன். அதனால் உனக்கு ஒரு போட்டி தேவைன்னா நீ உணவை பகிர்ந்துக்காத. வேலை செய்கிற இடத்துல உணவு பகிர்ந்துக்காத. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி வரைக்கும், காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், ஒரு 10 மணி வரைக்கும் உணவை பகிர்ந்துக்காத. 10 மணிக்கு அப்புறம் ஒரு இன்டர்வலில் போய், ஒரு இடைவேளை டைமில் போய் உணவுகளை நீ வீட்டிலேருந்தும் கொண்டு வா. உனக்கு தேவையான உணவு அங்கேயும் கொடுப்பாங்க. ஆனால் பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு உனக்கு உணவு என்பது நீ வீட்டிலேருந்து எதாவது கொண்டு வந்து மற்றவர்களிடம் கொடு. அப்போது சமாதானம் ஏற்படும், உறவு ஏற்படாது, சமாதானம் தான் ஏற்படும். ஆனால் காலையிலே வேலைக்கு போகும்போதே நீ உணவை பகிர்ந்து கொண்டால் அங்கே பகைமையும் ஏற்படாது, உறவு ஏற்பட்டுவிடும். உறவு ஏற்பட்டால் உன்னால் போட்டி போட்டு வேலை பார்க்க முடியாது, சோம்பேறித்தனம் தான் வரும்.
அதனால் இதை பற்றி நான் தனி வீடியோ தனியாக போடுறேன். பகைமை உணர்வு எப்படி வேலை செய்கிற இடத்துல உணவை பகிர்ந்து கொள்ளணும். அதனால் வந்து சோம்பேறித்தனம் வேலை செய்யவே முடியல. காரணம் என்னென்னா இந்த உணவில் பகிர்ந்து கொள்கிறது, காலையிலே போனோன்னா உணவை பகிர்ந்துக்கிறது, இது எல்லாமே வந்து சோம்பேறித்தனத்தை தான் ஏற்படுத்தும். தொழில் செய்கிற இடத்துல உறவுக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.